நம்ம இன்றைக்கி மீல் மேக்கர் வச்சு 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். தேவையான அளவு மீல் மேக்கரை எடுத்துக்கோங்க. அது கூட நல்ல சூடான தண்ணியை ஊற்றிட்டு 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. தண்ணியோடு சேர்ந்து நல்லா ஊறி வரட்டும். ஊறி வந்ததுக்கப்புறம் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு 4-5 வாட்டி தண்ணி சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நல்லா பிழிஞ்சு கழுவணும். கழுவி எடுத்துட்டு அது கூட மசாலா பொருளெல்லாம் சேர்த்துக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் மல்லித்தூள், காரத்திற்கேற்ப மிளகாய்த்தூள், வாசனைக்காக கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. எல்லாம் நல்லா எல்லா பக்கத்தும் கோட்டாகி வரணும். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பொரிச்சு எடுக்கலாம். தண்ணி லைட்டாக தெளித்து விட்டு பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா கோட்டாகும். நல்லா கலந்தாச்சு. ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா ஹீட் அதிகமாக வச்சு எண்ணெய் நல்லா சூடு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் குறைச்சிக்கோங்க. ரெடி பண்ண மீல் மேக்கரை ஒன்று ஒன்றா போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க மிதமான தீயில். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. இது போன்ற ரெசிபி வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, மீல் மேக்கர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எண்ணெயை விட்டு எடுத்துடலாம். இது கூட நறுக்கின வெங்காயமும் லெமனும் புழிஞ்சு விட்டு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் சுவையிலே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அளவோடு சாப்பிட்டு ஆரோக்கியமாய் வாழ்வோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.